எதனால நார்மல் டான்ஸை விட இந்த பரதநாட்டியத்துல தலை ரொம்ப தனித்தனியா ரொம்ப ஆடுறாங்க? இப்போ இந்த ஹெட் பார்ட்டை ஷேக் பண்றதுக்குன்னே ஒரு பாட்டு இருக்கு பரதநாட்டியத்துல. அலாரிப்புன்னு ஒரு சாங் இருக்கு. அதுல வந்து ஃபுல் ஹெட் போர்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட், ஹெட் அண்ட் ஹேண்ட்ஸ், இது ரெண்டை வச்சு அந்த ஒரு ஹோல் பார்ட் உங்களுக்கு இருக்கு. ஸோ எல்லா சலங்க பூஜையிலையும் கம்பல்சரி ஒரு ஃபார்மேட் வந்து அலாரிப். ஜோதி, இப்போ நான் நிறைய விஷயத்துல பாத்திருக்கேன். நான் அரங்கேற்றம் அப்படின்வாங்க, சில இடத்துல சலங்க பூஜை அப்படின்வாங்க. வாட் இஸ் சலங்க பூஜை? ஓகே, இப்போ சலங்க பூஜை அப்படின்னா என்னன்னா, அதுதான் வந்து உங்களோட பேஸ். நீங்க வந்து உங்களோட டேலண்ட்டை கொஞ்சம் ஓரளவுக்கு ஷோகேஸ் வெளியே பண்ண முடியும். ஒரு எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் போறீங்க, 10th கிரேட்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம் வச்சு நீங்க ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா 12th நீங்க எலிஜிபிள்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த கேட்டகரியில தான் இது இருக்கு. இப்போ சலங்க பூஜைன்றது முதல்ல சலங்க கட்டி ஆடுறது. இதுக்கு ஆக்சுவலி எப்படின்னா, இப்போ நாங்க டீச்சர்ஸா இருக்கோம் இல்லையா, எங்களுக்கு தெரியும் இல்லையா இவங்களால வந்து இதை பண்ண முடியும், இவங்களால இந்த ரேஞ்ச் இப்போ ஓகே, இவங்களை இப்போ கூட்டிட்டு போனா கரெக்டா இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி நாங்க செட் பண்ற ஒரு இதான் டீச்சர்ஸா செலக்ட் பண்ணுவோம். நீங்கெல்லாம் வந்து சலங்க பூஜைக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு. ஸோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு ஆர்டர் பண்ணி அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டையும் வந்து நம்ம வாங்கிட்டு அண்ட் இந்த சலங்க பூஜையோட ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஷூர், கண்டிப்பா. அது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம நேச்சரும் கூட. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய பேருக்கு சிசேரியன் ஆயிருக்கலாம், இல்லை எப்படியோ அது. பட் நீங்க இதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரெகுலரைஸ் பண்றீங்க. இதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே. இப்போ டெய்லி ஆக்டிவிட்டி, ஹோல் பாடியை டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன்னா டான்ஸ்ன்றது மொத்த பாடியோட ஷேக்னஸ் இருக்கும். உங்களுக்கு காலை டேப் பண்ணா நம்ம மேல இருக்க பாடி ஆகும், பாடி கைக்கு ஒர்க் இருக்கு, நம்மளோட ஹெட்டுக்கு ஒர்க் இருக்கு. ஹெட் இப்படி அட்டமி பண்ணுவாங்க, நிறைய இடத்துல நிறைய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹெட்டுக்கு உங்களுக்கு ஒர்க் இருக்கும், பாடிக்கு இருக்கும், லெக்குக்கு இருக்கு, ஹேண்டுக்கு இருக்கு. ஸோ ஓவரால் பாடியே உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் மோட்ல தான் இருக்கு. ஸோ அதனால டான்ஸ்ன்றது வந்து ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு டான்ஸ் தான். அதுதான் என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चन இருந்துச்சு. எதனால நார்மல் டான்ஸை விட இந்த பரதநாட்டியத்துல தலை ரொம்ப தனித்தனியா ரொம்ப ஆடுறாங்க? ஆமா, அதுல இருக்க ஒரு ஃபார்மேட்னு கூட அதை வச்சுக்கலாம். இன்னொன்னு இந்த டான்ஸ், இந்த நீங்க பரதநாட்டியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஹோல் பாடி உங்களுக்கு நல்லா ட்ரைன்ட் ஆகுது. இன்னொன்னு வந்து உங்களோட ஹெட் பார்ட் வந்து நிறைய நம்ம அதுல நீங்க சொல்ற மாதிரி நிறைய ஷேக் பண்றோம். இப்போ இந்த ஹெட் பார்ட்டை ஷேக் பண்றதுக்குன்னே ஒரு பாட்டு இருக்கு பரதநாட்டியத்துல. அலாரிப்புன்னு ஒரு சாங் இருக்கு. அதுல வந்து ஃபுல் ஹெட் போர்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட், ஹெட் அண்ட் ஹேண்ட்ஸ், இது ரெண்டை வச்சு அந்த ஒரு ஹோல் பார்ட் உங்களுக்கு இருக்கு. ஸோ எல்லா சலங்க பூஜையிலையும் கம்பல்சரி ஒரு ஃபார்மேட் வந்து அலாரிப். நீங்க ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா, இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் ஆடணும், செகண்ட் ஆடணும், தேர்ட் ஆடணும், ஒரு சலங்க பூஜைன்னு வந்தா அந்த ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அந்த ப்ரொசீஜர்ல உங்களுக்கு அலாரிப்புன்ற ஒரு ப்ரொசீஜர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டான்ஸ். அதுல வந்து நீங்க என்ன வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கன்னா உங்களோட ஹெட் அண்ட் ஹேண்ட் மூவ்மெண்ட் தான். ஸோ ஹெட் மூவ்மெண்ட் அவ்வளோ வந்து அதுல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அது. ஒரு பரதநாட்டியம் கத்துக்கிறதுனால ஒரு குழந்தைக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இப்போ டான்ஸ் நீங்க வந்து இந்த பரதநாட்டிய ஃபீல்ட்ல உங்களுக்கு நிறைய ஆக்சுவலி பெனிஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல வார்ம் அப், உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ், இது நீங்க கண்டினியூட்டி பண்ணீங்களா அது ஒரு ஃபிளெக்சிபிள் எல்லாமே இருக்கும். இன்னொன்னு எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கலையா இது இருக்கு. இப்போ நீங்க வெஸ்டர்ன் ஆடினீங்கன்னா கூட உங்களை நிறைய பேர் நிறைய விஷயமா பேசுறது இருக்கு, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சம்பந்தமா கூட நிறைய பேச வாய்ப்பு இருக்கு. பட் பரதநாட்டியத்துல உங்க மேல ஒரு அதீத மரியாதை வரும். உங்களோட காஸ்டியூமா இருக்கட்டும், ஒரு ஜுவல்ஸா இருக்கட்டும், ஒரு மேக்கப், இது எல்லாத்தையுமே நீங்க போட்டு நிற்கும் போது எல்லாரும் வந்து உங்ககிட்ட ரெஸ்பெக்டிவா பேசுற விதம் இருக்கும். எல்லாரும் வந்து போட்டோ எடுத்துக்கிறது. ஸோ அதுல எல்லாம் வந்து நமக்கு ஒரு அதிக ரெஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு டான்ஸ்ல இருக்கு. இந்த அது மெயினா இந்த பரதநாட்டியத்துல உங்களுக்கு பரதநாட்டியத்துல இப்ப நீங்க கூட நிறைய வந்து சில இதெல்லாம் வாங்கிருக்கீங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா? இது வந்து ஆக்சுவலி இப்போ இது நாங்க எல்லாருக்குமே அரேஞ்ச், இப்போ என்னோட கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ என்கிட்ட சேர்ந்து அவங்க ஒரு 4 years ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு 4.5 years ஆயிடுச்சுன்னா நாங்க வந்து ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நிறைய இடத்துல. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறது மேஜர் இடம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம், தஞ்சாவூர், மதுரை, திருச்சி அண்ட் அதுக்கப்புறம் இங்கே நம்ம லோக்கல்ஸ்ல இருக்க எல்லா டெம்பிள், நிறைய காம்படிஷன், வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் ப்ரோக்ராம் எங்களுக்கு வரும். எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நாங்களாம்
டான்ஸ் டீச்சர் இல்லையா, ஸோ எந்த டான்ஸ் டீச்சர் இருக்காங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம்ஸை நாங்கள் இங்கே நடத்த போகிறோம், உங்கள் டீச்சர் உங்களோட கிட்ஸ் யாராவது இருக்காங்களா, ஸோ அவங்கள வச்சு நாங்கள் பண்ண போகிறோம், நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்லி. ஸோ நம்ம இங்கே கிளாஸ்லேருந்து அவங்க எல்லாரையும் யார் வந்து ப்ரோக்ராம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அசைன் பண்ணி நாங்கள் போய் அந்த ப்ரோக்ராம் பண்ண வைப்போம். அது மூலியமாக அவங்களுக்கு நிறைய ஷீல்டு, சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களோட டேலண்ட்டை நீங்கள் வெளியே கொண்டு போய் காட்டுறீங்க. நமக்குள்ளேயே அது கிளாஸ்க்குள்ளேயே இல்லாம இது ப்ரோக்ராம் பண்ணும்போது இன்னொன்று ப்ரோக்ராம் மூலியமா என்ன பெனிஃபிட் இருக்கும் கிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாஸ்லயே ஒரே இடத்துலயே டெய்லி கண்டினியூஸாக ஆடிக்கிட்டே இருக்கும். எத்தனை இயர்ஸ் அதே இடத்துல ஆட முடியும்? ஸோ இப்போ நீங்கள் வெளியே போய் டெலிகாஸ்ட் பண்ணும்போது இப்போ ஒரு ப்ரோக்ராம்க்கு இப்போ நீங்கள் அசைன் ஆகிட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒரு பாட்டு எடுக்கணும் அண்ட் அவங்களுக்கு அது கோரியோகிராஃபி பண்ணணும், அவங்களுக்கு டீச் பண்ணணும், அவங்க போய் அந்த ப்ரோக்ராமில் அதை ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரணும். அகைன் திருப்பி வேறு ப்ரோக்ராம்னா மறுபடியும் நாங்கள் ஒரு நியூ சாங் எடுத்து கோரியோகிராஃபி பண்ணி அவங்கக்கிட்ட அதை சொல்லி கொடுத்து அவங்கள ஆட வைப்போம். ஸோ அவங்களுமே வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து ட்ரெயின்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரே பாட்டையே இல்லாமல் இல்லை 2 பாட்டையும் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு பாட்டு ஆடி அந்த ஸ்டெப்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஸ்டெப்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வெளியே போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு 50 to 60 மெம்பர்ஸ் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நம்ம போய் ஆடுறோம், அந்த இடத்துல நமக்கு ஒரு ஷீல்டும் ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடைக்குதுன்னு போது அது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப லைக் பண்றாங்க. ஸோ பேரண்ட்ஸே வந்து இனிஷியேட் எடுக்கிறாங்க, ஏதாவது ப்ரோக்ராம்னா சொல்லுங்க, நாங்கள் இனிஷியேட் எடுத்து பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் அந்த மாதிரி இனிஷியேட் எடுத்து பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் இருந்திருக்கா, ஐயோ என்னடா இது எல்லாம் வெஸ்டர்னைஸாக போயிட்டு இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது ஏன் பரதநாட்டியத்தை யாருமே கற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஏதாவது ஃபீல்? ஆமாம், ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலி கொஞ்சம் இருந்தது. நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டில் அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி நான் பெருசாக பார்க்கல. இப்போது என்கிட்ட ஒரு அப்போல்லாம் வந்து 20-25 மெம்பர்ஸை மேனேஜ் பண்ணி அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணுறதே ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. பட் இன்னைக்கு நிறைய பேர், இப்போ ரீசெண்ட் எனக்கு என்கொயரி கூட அப்ராட்ல ஆக்சுவலி அந்த அவங்க அம்மா வந்து ஒர்க் பண்றாங்க, அவங்களோட 2 கிட் இங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்கொயரி பண்ணி நான் வந்து அப்ராட்ல இருப்பேன், என்னோட பொண்ணு இங்க இருக்கா, அவ இங்க படிக்கட்டும், அவ ஜாயின் பண்ணட்டும், நான் அவங்களோட ப்ரொஃபைல் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அது மூலியமா எனக்கு ரொம்ப இன்ட்ராக்ட் ஆச்சு, அதனால நான் அவங்கள தேடி வந்திருக்கேன். அப்புறம் யூஎஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா, நாங்கள் கற்றுக்குறோம். யூஎஸ்லேருந்து இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. நமக்கு ஈக்குவலாக அவங்களும் வந்து நிறைய சலங்க பூஜையாக இருக்கட்டும், அரங்கேற்றமாக இருக்கட்டும், நிறைய ப்ரோக்ராம்ஸ் இனிஷியேட் பண்ணுறது, அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இந்த பரதநாட்டிய ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அண்ட் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. இன்னும் நிறைய பேர் அதை இனிஷியேட் எடுத்து பெண் பிள்ளைகளை வந்து இந்த பரதநாட்டிய ஃபீல்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஜோதி, இப்போ நான் நிறைய விஷயத்துல பார்த்திருக்கேன். நான் அரங்கேற்றம் அப்படின்வாங்க, சில இடத்துல சலங்க பூஜை அப்படின்வாங்க. வாட் இஸ் சலங்க பூஜை? ஓகே, இப்போ சலங்க பூஜை அப்படின்னா என்னன்னா, அதுதான் வந்து உங்களோட பேஸ். நீங்கள் வந்து உங்களோட டேலண்ட்டை ஓரளவுக்கு ஷோகேஸ் வெளியே பண்ண முடியும். ஒரு எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போது நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் போகிறீங்க, 10th கிரேடில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் வச்சு நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா 12th நீங்கள் எலிஜிபிள்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த கேட்டகரியில் தான் இது இருக்குது. இப்போ சலங்க பூஜைன்றது முதல்ல சலங்கை கட்டி ஆடுறது. இப்போ சலங்க பூஜையில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சலங்கை கொடுத்து நாங்கள் அது ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணுவோம். அப்போ வந்து நீங்கள் உங்கள் குழந்தை சலங்கை வாங்கி ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது வந்து எப்படின்னா, இது ஒரு பேஸ், ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த சலங்க பூஜை. ஸோ இந்த சலங்க பூஜையை பற்றி சொல்லணும்னா, இதில் வந்து இது ஒரு பெரிய ப்ராசஸ் அண்ட் இது ரொம்ப கிராண்டாக பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸும். இப்போ ரீசெண்ட் டேஸில் முன்னாடிலாம் வந்து ரொம்ப அது சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க. கிளாஸில் கூட சில பேர்லாம் வச்சு சலங்க பூஜைலாம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நம்ம வந்து அதை ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்லையும் பண்ணுறோம், இன்னொன்று அது ரொம்ப கிராண்டாகவும் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பசங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சலங்க பூஜைன்னு எடுத்துட்டா அதில் ஒரு 12 மெம்பர்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 12 மெம்பர்ஸை நம்ம ஃபைனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு 10 சாங்ஸ் வந்து கம்பல்சரி இந்த சாங்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அந்த எந்த கேட்டகரி எது மெயினோ அதெல்லாம் நாங்கள் சூஸ் பண்ணிப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்களுக்கு எது தேவையோ அதையும் சூஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கோரியோகிராஃபி பண்ணி நாங்கள் ட்ரெயின் பண்ணணும். இது ஆல்மோஸ்ட் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு 6 months போகும். இப்போ நான் நெக்ஸ்ட் February Marchல பண்ண போறோம்னா நான் இந்த ஜூன்லேருந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நாங்கள் அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிரேட் இருக்கா? இதுக்கு ஆக்சுவலி எப்படின்னா, இப்போ நாங்கள் டீச்சர்ஸாக இருக்கோம் இல்லையா, எங்களுக்கு தெரியும் இல்லையா இவங்களால வந்து இதை பண்ண முடியும், இவங்களால இந்த ரேஞ்ச் இப்போ ஓகே, இவங்களை இப்போ கூட்டிகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணுற ஒரு இதான் டீச்சர்ஸாக செலக்ட் பண்ணுவோம்.
நீங்கெல்லாம் வந்து சலங்க பூஜைக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு. ஸோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு ஆர்டர் பண்ணி அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டையும் வந்து நம்ம வாங்கிட்டு அண்ட் இந்த சலங்க பூஜையோட ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 6 month ப்ராசஸாக போகும். இதில் பாட்டு கோரியோகிராஃபி பண்ணுறது, இதில் வந்து நம்ம லைவ் ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணுவோம். மிருதங்கம், ஃப்ளூட்டு, வயலின், ஓக்கல், ரிதம் பேட், அந்த மாதிரி இதில் நிறைய வந்து ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் நம்ம அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இந்த சலங்க பூஜைன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு லிட்டில் பிட் ஒரு மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுலேருந்து உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் தான் அரங்கேற்றம்ன்றது. அரங்கேற்றது நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% டான்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்ல ஒரு எக்ஸிக்யூஷன் லெவல் உங்களுக்கு இருக்குன்றத டிசைட் பண்ணுறது தான் வந்து அரங்கேற்றம். இந்த சலங்க பூஜைக்கும் அரங்கேற்றத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 years உங்களுக்கு கேப் இருந்ததுன்னா உங்களால் இன்னும் வந்து அந்த அரங்கேற்றத்தை பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். இப்போ நிறைய பேர் வந்து சலங்க பூஜை முடிச்சு 2 yearsலேயே அரங்கேற்றம் பண்ணுங்க, இல்லை எனக்கு 3 yearsல பண்ணுங்க, இல்லை எனக்கு 1 yearலேயே பண்ணுங்கலாம் கூட நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அது வந்து அதில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது. உங்கள் குழந்தை வந்து நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கணும், நல்லா போய் கிளாஸ் எடுக்கணும், அடுத்த லெவலுக்கு அவங்கள ரீச் பண்ணணும்னு நினச்சா டைம் கேப் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்கள வந்து மோல்ட் பண்ணிகிட்டே வரும். இப்போ சலங்க பூஜை ஃபார் எக்ஸாம்பிள் 2025ல பண்ணுறீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் நீங்கள் 2032, 33லலாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு 7 years கேப்பில் நல்லா ட்ரெயின் ஆயிடுவாங்க, நல்ல ஒரு மோல்டாக இருப்பாங்க. எது கேட்டாலும் டக்கு 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 டக்குன்னு அவங்களால சொல்ல முடியும். இப்போ நாங்கள் இன்னைக்கு பண்ணுற எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவங்களால அதை அவுட்கம் பண்ணணும். இப்போ நாங்கள் போய் ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக இருந்தால் தான் நம்மளை தேடி எல்லாரும் வருவாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற கேப்பை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள கெயின் பண்ண விடணும். ஸோ அதுக்கு என்ன கிரேடு? இப்போ இதுக்கு ஆக்சுவலி அரங்கேற்றத்துக்கு அதை நீங்கள் இந்த கேப்பில் ஃபுல்லாக நாங்கள் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுவோம் நீங்கள் அரங்கேற்றத்துக்கு. ஏன்னா சலங்க பூஜைக்கும் அரங்கேற்றத்துக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவலே பண்ண முடியாது. இதில் நீங்கள் ஒரு ஐட்டம் 10 minutes ஆடுறீங்கன்னா அதில் வரணும் நீங்கள் ஆல்மோஸ்ட் 1 hour to 1 hour 15 minutes ஒரே ஐட்டம் ஆடணும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாமினா பவர் இருக்கணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்களோ அதை உள்வாங்கி ஆடுற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். இது எல்லாத்தையுமே நீங்க ட்ரெயின் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அரங்கேற்றம் ஸ்டேஜ்க்கே போக முடியும். ஸோ லாஸ்ட் என்னோட क्वेश्चन, இதுக்குனே ரொம்ப ஸ்பெஷலா காஸ்டியூம்ஸ், ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குவீங்களா? ஆமா, இப்போ நீங்க பரதநாட்டியத்தோட ஸ்பெசிஃபிக் ஒரு காஸ்டியூம் இருக்கு, பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ அந்த காஸ்டியூம் வந்து இதுக்காகவே நாங்கள் ஒரு மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணியோ ஒரு சாரியை சோர்ஸ் பண்ணியோ இதை வந்து நாங்கள் எல்லாருக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் அதுலேயும் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு. பட் காமனான ஒரே மாடல் பார்த்தா ஒரு பரதநாட்டியம் ட்ரெஸ் ஒரு காமன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுதான் வந்து காமன். இந்த ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் எல்லாருக்குமே இப்போ நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் பண்ணாலும் சரி, சலங்க பூஜை அரங்கேற்றம் எல்லாருக்குமே அந்த ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் ஜுவல்லுன்னு பார்க்கும்போது இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு எப்படி ஆர்டிஃபிஷியலில் நிறைய ஜுவல் வேரியேஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும், அது மாதிரி இப்போ டான்ஸில் ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் கிடையாது. ஒரு செட்டுக்கு ஒரு டிசைன் தான் இருந்துச்சு. பட் இப்போ வேரியேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால நிறைய கைண்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம டான்ஸில் வந்து அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுறோம். ஸோ மக்களை நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஜோதி வந்து இந்த பரதநாட்டியத்தை பற்றி சொன்னாங்க. ஸோ வரப்போகிற பதிவுகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நன்றி. தேங்க்யூ.